கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னையில கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூர்ல கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், முதல்வர் படைப்பகங்கள், 38 மாதிரி பள்ளிகள், 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், 19 தோழி விடுதிகள், 141 மினி ஸ்டேடியங்கள், பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், 1000 கோடி ரூபாயில அயோத்திதாசர் பெயரிலான ஆதிதிராவிட குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், 6045 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம், நெடுஞ்சாலைத்துறை மூலமா 24,774 கிலோமீட்டர் நீள சாலைகள், 180 உயர்மட்ட பாலங்கள், 20,484 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் மேம்பாடு, 121 தடுப்பு அணைகள், 101 அணைக்கட்டுகள், மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம், மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள். அதன் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 75 லட்சம் வீட்டு இணைப்புகள், விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு 23 மணிமண்டபங்கள், 70 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை வள்ளுவர் கோட்டம் சீரமைப்பு, கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் சீரமைப்பு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு, 30 கோடி ரூபாயில சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட உத்தரவு, 10 கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா சொல்றதுக்கு தான் நேரம் இல்ல. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை மிஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். இப்படி சாதனைக்கு மேல் சாதனை, சாதனையில படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு.